தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி சென்னை ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். அந்த பணிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே, சிங்கார சென்னை சிப்பம் 1 and 2 திட்டத்தின் கீழே 60 கிலோமீட்டர் மெயின் ஏரியாஸ் பணம் சேங்ஷன் பண்ணிட்டு, அதுக்காக 277 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணிட்டு, அந்த சிங்கார சென்னை மூலமாக பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எங்கெங்கே மழை தண்ணி தேங்கியது அது பார்க்கும்போது சீத்தமால் காலனி, டி நகர், பசூல்லா ரோட், ஜிஎன் செட்டி ரோட், அசோக் நகர், அதே நேரத்தில் டி நகர், ரங்கராஜபுரம், மாம்பலம் கனால் உட்பட அந்த ஏரியாஸ். இது தவிர விருகம்பாக்கம், இது தவிர இந்த ஏரியா அம்பேத்கர் காலேஜ் ரோடு, வட சென்னையில் அம்பேத்கர் காலேஜ் ரோடு, புளியந்தோப்பு போன்ற பல்வேறு இடங்களில் ஒரு லாங் டைம் எவ்ரி ரெயின்ல தண்ணி தேங்கும். அதுக்காக பணம் சேங்ஷன் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ அந்த வேலைகள்லாம் துரிதமாக நடைபெறுது. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆர் இன்கம்ப்ளீஷன். நேற்று உதாரணமாக நாங்கள் ஜிஎன் செட்டி ரோட் வேலைகள் பார்க்கும்போது தலைமை செயலாளர் அவர்கள் கூட வந்திருந்தார்கள். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அந்த ஜிஎன் செட்டி ரோட் ஒர்க்ஸ் ஆர் ஓவர், ஈவன் பசூல்லா ரோட் ஒர்க்ஸ் ஆர் ஓவர். நிறைய ஒர்க்ஸ் முடிஞ்சுது. இது தவிர ஆனால் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் கூட சென்னை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தோஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் கொசஸ்லியார் மற்றும் கோவலம் ஆகிய திட்டங்கள் கீழே அது திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அதே நேரத்தில் அம்பத்தூர் போன்ற பகுதியில் அது ஒரு 3 years ப்ராஜெக்ட்ஸ் இருக்கின்றன. அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது தவிர கோவலம் தென் சென்னை ஏரியாவில் பார்க்கும்போது மடிப்பாக்கம், ஆலந்தூர் போன்ற பகுதியில் கோவலம் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு எடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதாவது ஒரே வருஷத்தில் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி 964 கிலோமீட்டர் பணிகள் எடுத்திருக்கோம். 4098 crore rupees-காக வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் மெயின் பாயிண்ட் இந்த நேரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, எல்லா பணிகள் ஒரே 6 months-குள்ளே முடிக்க மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. அது ஏற்கனவே நாங்கள் திருப்பி சொல்றோம். சில ப்ராஜெக்ட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கின்றன. 2 to 3 years கோவலம் ப்ராஜெக்ட், கொசஸ்லியார் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் சிங்கார சென்னையிலே சில ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷம் கட்டாயப்படுத்தி முடிக்க வேண்டி இருந்தது. அது மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மாநகராட்சி மூலமாக முடிஞ்சது அல்லது முடிவும் தருவாயில் இருக்கின்றன. ஸோ இந்த நேரத்தில் பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கின்றன. ஸோ இப்போ இன்றைக்கு ஒரு பார்க்கும்போது மெனி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள் சித்தமால் காலனி ஏரியாலே நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஓவர். நீங்களும் பார்த்துருவீங்க, லாஸ்ட் ரேஸ்ல தண்ணி அங்கே வரல. அதே நேரத்தில் ஜிஎன் செட்டி ரோட், பசூலா ரோட், ஈவன் மாம்பலம் ஹை ரோட்ல ஆல்சோ வி ஹவ் ரீசென்ட்லி ஃபினிஷ்ட். ஆர்காட் ரோட், அசோக் நகர்ல ஜிசிசியோட ஒர்க் முடிஞ்சு, ஹைவேஸோட லிங்க் பண்ண வேண்டி அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கொளத்தூர்ல ஒரு நிறைய ஒர்க்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கின்றன. ஸோ மெயின் பாயிண்ட், என்னுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன, ஜிசிசி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷம் எடுத்திருக்காங்களோ most of the projects are over or going to be over. அது நாங்க டே பை டே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் we have asked them to stop. இப்போ ஸ்டாப் பண்ணி ரெயின் பிறகு தான் பண்ணணும். இல்லைன்னா சகதி இருக்கும், அங்கே முடிக்க முடியாது. அது இப்போ பண்ணாக்கா இட் will lead to hardship to the people. அது ஒன். இப்போ நான் மாநகராட்சி ப்ராஜெக்ட்ஸ் தவிர நான் இப்போ ஹைவேஸோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு டச் அப் பண்ணி சொல்றேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அது அடிக்கடி எங்களுடைய தலைமை செயலாளர் அவர்கள் கூட ரிவ்யூ பண்றாங்க. பால்டெக்ஸ் ரோட் மற்றும் அது அசோக் நகர்லேருந்து அடையார் வரை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் ஒர்க் எடுக்கிறாங்க. they are trying to complete it at the earliest. waterway போட்டிருக்காங்க, பட் they are trying to big projects, almost ஒரு 20 crore projects அங்கே இருக்கு. பிளஸ் வால்டெக்ஸ் கூட பிகர் ப்ராஜெக்ட். இந்த பக்கம் வால்டெக்ஸ் முடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் சில பிட்ஸ் இருக்கு. அது அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக உடனே முடிக்குதா அவங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் நீர்வளத்துறை மூலமாக இந்த தடவை ஆக்ஷன் எடுக்கும். பிகாஸ் மாநகராட்சி சார்பாக நாங்கள் எங்க கூட இந்த பாயிண்ட் நீர்வளத்துறைக்கு சொன்னோம். மாண்பு முதலமைச்சர் அவர் கூட சொன்னாங்க,
தட் மாநகராட்சியுடைய தண்ணி ட்ரெயின் எடுத்தாலும் கூட நீர், அதாவது பக்கிங்கம் கனால் அல்லது ஒட்டேரி நலா அல்லது விருகம்பாக்கம் கனால் அல்லது வீரங்கால் ஓடை போன்ற வாட்டர்வேஸ் வழியாக ஃப்ரீயாக தண்ணி போகணும். அதனால் தமிழ்நாடு அரசு சார்பாக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் சென்னை மாநகர பகுதிக்குள்ளே நீர்வளத்துறையுடைய வாட்டர்வேஸ் டீசில்ட்டிங்காக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான மெஷின்ஸ் லாஸ்ட் 1.5 months வந்து அங்கே நீர்வளத்துறை அதிகாரிகள் பயன்படுத்திட்டு they are trying to clear the waterways and தொடர்ந்து அந்த வேலை இப்போ முடிக்கல. தொடர்ந்து மழை டைம் வந்து உள்ளே வந்து சகதி வரும், அது கூட அக்கற்றதாக அவங்களுக்கு அரசு சார்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் அரசு சார்பாக மாநகராட்சி சார்பாக கூட வேண்டுகோள் நாங்கள் கொடுத்துருக்கோம். they have also promised. ஆனால் at present உதாரணமாக பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன்ல பக்கிங்கம் கெனால் அல்லது ஒட்டேரி கெனால், அதாவது புருஷவாக்கம் வழியா போகக்கூடிய ஒட்டேரி கெனால் அல்லது புளியந்தோப்பிலே காந்தி கெனால் போன்ற இடங்களில் வந்து எல்லாம் we have அது நீர்வளத்துறை மூலமாக ஒரு காந்தி கெனால் மாநகராட்சி சார்பாக ஒரு தூர்வாரப்பட்டுள்ளது. அதை நான் முடிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் நீர்வளத்துறை வந்து வீரங்காலோட வேளச்சேரி பக்கம் அவங்க அந்த பக்கம் டீசெல்டிங் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. விருகம்பாக்கம் கெனால் ரொம்ப அடிக்கடி நாங்கள் போயிட்டு பார்த்தோம். விருகம்பாக்கம் கெனால் குறிப்பாக 100 feet கிராஸ் பண்ணும்போது அந்த 100 feet ஐஸ்வர்யா மஹால் கீழே போகக்கூடிய அது எல்லாம் பல வருஷத்துல அங்கே அடைப்புகள் இருந்தன. அது ஹைவேஸ் மற்றும் WRD டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எல்லாம் மிஷின்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் ஒரு 20-25 days அங்கே வந்து நிறைய வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மெயின் பாயிண்ட் சுருக்கமாக சொல்லும்போது நிறைய வந்து ஒரு லாஸ்ட் 6-7 monthsல வந்து we are trying to do a lot, take a lot of steps to reduce the water inundation. அதாவது ஒரு பாயிண்ட் என்ன, லாஸ்ட் இயர் எங்கே நிறைய பெயின் பாயிண்ட், நிறைய இனண்டேஷன் நீண்ட காலமாக தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த இடங்களில் குளத்தூர் உட்பட அந்த இடங்களில் இந்த தடவை வந்து தண்ணி வந்து நீண்ட காலமாக தேங்கக்கூடாது. நிறைய மழை வந்தால் கொஞ்சம் டைம் வாட்டர் இனண்டேஷன் இருக்கும். ஆனால் சக்சஸ் வாட்டர்வேஸோடைய ஸ்கீமோட சக்சஸ் என்ன, சீக்கிரமாக உடனே மழை குறைந்தவுடன் அது முடிந்த உடனே தானாக வடிய வைக்கணும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். வாட்டர் வந்து எவ்வளவு மழை வெந்தால் ரோடு மேலே தண்ணி இருக்கக்கூடாது என்பது யாரும் அந்த தவறான எண்ணிக்கையோட இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் த சிச்சுவேஷன் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், வெளிநாட்டிலே நியூயார்க், வாஷிங்டன்ல போல ஹெவி ரெயின் இருந்தால் வாட்டர் வில் பி தேர். மெயின் பாயிண்ட் என்ன, சாசர் டைப் எங்கே ரெண்டு சைட்ல இருந்து ஒரு முன்னால் இருந்து அப்படியே பள்ளமாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்கே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் எடுத்திருக்கோமோ அங்கே வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக ரெயின் குறைஞ்சுடன் உடனடியாக வடி வைக்கணும். எங்கெங்கே நாங்கள் மோட்டர் பம்ப் போட்டிருக்கோம் அங்கே மோட்டர் பம்பிங் சில இடத்துல பம்ப் போட வேண்டியிருக்கு. நாங்கள் இப்பவே கிட்டத்தட்ட முடிச்சு ஒரே ஒரு சின்ன லாஸ்ட் பாயிண்ட் நான் வந்துடுவேன். So we should let the water go from there and so அதுக்காக வந்து we are taking action in this regard. இப்போ வந்து லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுது, நேத்து வந்து ஒரு மாநகராட்சியோட ட்ரெயின் கிடையாது, இன்னொரு துறையோட ட்ரெயின்ல ஒரு there was an accident. ரொம்ப சேட் அசம்பாவிதம் ஒரு நடந்தது. ஒரு we lost one youth over there. மாநகராட்சி அது அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து எப்பவுமே சென்னை மாநகரத்தில் வந்து நடத்தக்கூடாது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தட் மேபி இன்னொரு துறையுடைய ட்ரெயினாக இருக்கலாம், பட் நாளைக்கு GCC ஏரியாவில் கூட அந்த மாதிரி அந்த சம்பாவிதம் நடத்தக்கூடாது. அதற்காக நாங்கள் ஜூன் மாதத்திலிருந்தும் we have given circular to the contractors அதிகாரிகளுக்கு that barricading வந்து கண்டிப்பாக end to end barricading இருக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், நைட் டைம் கான்கிரீட் போடும்போது பேரிகேடிங் வந்து அந்த ரிமூவ் பண்ணி போலீஸோடைய அனுமதியுடன் அங்கே உள்ள ஒர்க்கர் போயிட்டு சிமெண்ட் போடும்போது தே வில் ரிமூவ். பட் அதர்வைஸ் பேரிகேடிங் ஷுட் பி தேர். பேரிகேடிங் இல்லா எங்கே இப்போ பேரிகேடிங் பிகாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது அந்த பேரிகேட் எங்கே இல்லைன்னா நாங்கள் மாநகராட்சி சார்பாக கூட சர்க்குலர் போட்டிருக்கோம் தட் அங்கே கேஷுரினா போல்ஸ் பயன்படுத்தணும். நாங்களும் இது கேச்சரினா போல்ஸ் பேரிகேடிங் பண்ணணும். அப்படி ஒரு ஏற்பாடு நாங்கள் we have been insisting அடிக்கடி பத்திரிகை செய்தி வழியாக கூட கொடுத்துட்டு இருக்கோம்.
மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அதே நேரத்தில் மாநகராட்சியுடைய ஒப்பந்தக்காரர்களுக்கும் இது கட்டாயப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மீட்டிங்ல நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதர துறைகளுக்கு கூட தமிழ்நாடு அரசால் இந்த அறிவுரை கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள் உங்க எல்லாரும் மூலமாக அதிகாரிகள் ஒப்பந்தக்காரர்கள் அந்த வேலை செய்யும் போது கூட மக்கள் கூட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய அன்போடு இந்த வேண்டுகோளாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், the system may not be perfect. சில இடத்துல பேரிகேடிங் போட்டு பிரிவு கூட சில டைம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஷிஃப்டிங் பண்றாங்க, கொஞ்சம் தள்ளுறாங்க, கொஞ்சம் குறுக்க வழியாக போறதா முயற்சி எடுக்கதா எங்களுக்கு தகவல் வருது. பேரிகேட்ஸ் கெட் ஷிஃப்டட் அவுட். அந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்கக்கூடாது. பேரிகேட் ஷுட் நாட் பி ஷிஃப்டட் அவுட். பேரிகேட் ஓப்பன் பண்ணி யாரும் குறுக்கு வழியாக போறதாக ஒரு முயற்சி எடுத்தால் பொதுமக்கள் அது தடுக்க வேண்டும், அதிகாரிகளை தெரிவிக்க வேண்டும். மூன்றாவது எங்கேயாவது பேரிகேட்ல குறைபாடுகள் இருந்தால் தென் இன் தட் கேஸ் உடனடியாக பொதுமக்கள் கன்சர்ன்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ஆர் ஜோனல் ஆஃபீஷியல்ஸ் அல்லது அந்த துறையுடைய அதிகாரிகளை அல்லது தன்னுடைய கவுன்சிலர்களை தெரிவிச்சிட்டா அல்லது 1913 வழியாக தெரிவிச்சிட்டா இட் கேன் பிரிவென்ட் எனி ஆக்சிடென்ட்ஸ் லைக் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. அதாவது இட்ஸ் நாட் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எ கார்பரேஷன் ட்ரெயின், as கார்பரேஷன் கமிஷனர் இட் இஸ் மை டியூட்டி டு கன்வே தட் அதாவது ஒரு அதிகாரி மற்றும் பொதுமக்கள், அரசு பொதுமக்கள் சேர்ந்து இதுக்கு முயற்சி எடுத்தால்தான் எந்த மாதிரி இன்சிடென்ட் இல்லாமல் ஒரு இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுடைய ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். இது ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினோட நோக்கமே that we have to ensure that no inundation அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். பட் at the same time there should be no unfortunate incident when honorable CM அவர்கள் ஒவ்வொரு தடவை எங்களுடைய மீட்டிங் போடும்போது, என்னை சந்திக்கும் போது, எங்க மினிஸ்டர் அவர்கள் பேசும்போது, என் மேயர் சந்திக்கும் போது பேரிகேட் எப்படி இருக்கு, யாரும் அதுல டிரைவ் பண்ணும்போது திடீர்னு விழுந்து கூடாது. ஸோ we have been insisting on the officials and contractor பேரிகேட் இருக்கணும், பேம்பு போடுங்க, கேப் இருக்கக்கூடாது. இதர துறைக்கு கூட நாங்க சொல்றோம். இருந்தாலும் சிஸ்டம் மே நாட் பி பர்ஃபெக்ட். எந்த மாதிரி இன்சிடென்ட் நடத்தும், இது நேத்து இன்சிடென்ட் மே நாட் பி ஆஃப் சென்னை கார்பரேஷனோட ட்ரெயின் இல்லைனா கூட எங்க ஏரியாலே சென்னையில எந்த இடத்துல எந்த மாதிரி, ஆஃப்டர் ஆல் த கவர்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதனால் எந்த மாதிரி அசம்பாவிதம் நடத்தக்கூடாது என்பதை இந்த உங்க வழியா நான் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.